ஹாய் கைஸ். இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் மட்டும் தான் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஏன் ஒன்லி வந்துட்டு ஆப்ஷன் பையிங் மட்டும் பேசுறோம். செல்லிங்க வந்துட்டு ஏன் பேசுறதில்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் நாம ஒரு டைரக்ஷன வந்துட்டு மார்க்கெட்ல பிரெடிக்ட் பண்ணா தான் வந்துட்டு நம்ம மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ, அதனால தான் வந்துட்டு ஆப்ஷன் பையிங். அதாவது நாம மார்க்கெட்ல ஒரு டைரக்ஷன வந்துட்டு பிரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆப்ஷன் பை பண்ணோம் அப்படின்னா, அந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ, அதனால தான் ஆப்ஷன் பையிங் மட்டும் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க இந்த சேனல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடியோ எண்டுல உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுல வந்துட்டு ஒரு 25 வீடியோஸ்க்கு மேல வந்துட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் மட்டும் பத்தி தான் இருக்கும். அதேபோல இந்த ஸ்ட்ராட்டஜிய டிபெண்ட் பண்ண மாரி தான் இருக்கும். டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு இருக்காது. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிய நம்ம மல்டிபிள் டைம் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணும்பொழுது, அதுல நமக்கு ப்ராபபிலிட்டி வந்துட்டு இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கான ட்ரேட்குள்ள வந்துட்டு போயிரலாம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, FinNifty எக்ஸ்பைரி டே. ஸோ, ஆல்ரெடி நம்ம சேனல வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். FinNifty என்னோட ஃபேவரைட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு 30 மினிட்ஸ் சார்ட்ல வந்துட்டு வச்சிருக்கேன். இந்த லயன்ஸ் எல்லாம் வந்துட்டு 30 மினிட்ஸ் சார்ட்ல தான் வந்துட்டு நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த லயன்ஸ வந்துட்டு அதாவது நாளைக்கு மார்க்கெட் லீவு. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி லீவு. அக்டோபர் 3க்கான லெவல்ஸ் மார்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு புரியும். இப்போ நான் 30 மினிட்ஸ்ல இருந்து 3 மினிட்ஸ் சார்ட்டா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு இங்க ஓப்பன் ஆயிட்டு இமிடியேட்டா வந்துட்டு மேல வந்துட்டு போயிருக்கு. நம்ம 80% வந்துட்டு எப்பயுமே ரிவர்சல் ட்ரேட் தான் வந்துட்டு எடுப்போம். ஒரு 20% அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு பிரேக் அவுட் ட்ரேட் வந்துட்டு எடுத்திருப்போம். ஆல்ரெடி என்னோட ப்ராடக்ட் வந்துட்டு பை பண்ணவங்க, முடிஞ்ச அளவு வந்துட்டு ரிவர்சல் ட்ரேடே வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. அதேபோல ஒரு ட்ரேட் வந்துட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ட்ரேடோட ப்ராஃபிட்ட வந்துட்டு நமக்கு லாக் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இமிடியேட்டா போய் கில் ஸ்விட்ச்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. கில் ஸ்விட்ச் வந்துட்டு நான் கோடாக் செக்யூரிட்டில வச்சிருக்கேன். ஸோ, அதனால அங்க வந்துட்டு கில் ஸ்விட்ச் வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. நம்மளோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட என்ட்ரி பிரைஸ்லேருந்து 50%, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 25%. தென் வந்துட்டு நாம எக்ஸ்பைரி டேலயும், எக்ஸ்பைரிக்கு பிஃபோர் டேலயும் தான் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, காமா எஃபெக்ட் நல்லாருக்கும். ஓகே கைஸ், இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா? 9:24 கேண்டில். இந்த கேண்டில் தான் வந்துட்டு நமக்கு செல்லிங் என்ட்ரி வந்துட்டு ட்ரிகர் ஆன கேண்டில். 9:24 கேண்டில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 9:24. இப்போ நம்ம செல்லிங் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது வந்துட்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்க பாருங்க. 24,582 இருக்கு. ஸோ, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, 24,600 புட் ஆப்ஷன் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் வந்துட்டு 24,600 புட் ஆப்ஷன் சார்ட்டு. நான் உங்களுக்கு ஸ்பாட் சார்ட்ல காமிச்சேன்ல. நான் எப்பயுமே வந்துட்டு ஸ்பாட் சார்ட் மட்டும் தான் பார்க்குறது. ஃபியூச்சர் சார்ட் வந்துட்டு நான் பார்க்கவே மாட்டேன். ஓகே. இந்த கேண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9:24 கேண்டில். இப்போ இந்த கேண்டில்ல என்ட்ரிய வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா, இமிடியேட்டா ட்ரேட் எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. நம்ம மிட் பாயிண்ட்ல வந்தா தான் வந்துட்டு ட்ரேட் எடுப்போம். இந்த மிட் பாயிண்ட் பாருங்க ரூ. 60.90 வந்துட்டு இருக்கு. ஸோ, நம்ம மார்க்கெட் வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு மேல போனாலும், நம்ம இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ட்ரி எடுக்க போறோம். ரூ. 61ல நான் வந்துட்டு இப்ப என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா, என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஒரு ரூ. 15 இருக்கும். அந்த ரூ. 15ன்றது இன்னைக்கு பிரிண்ட் ஆன அதாவது இன்னைக்கு ரூ. 52.75 பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த ரூ. 15ன்னு எடுத்தோம் அப்படின்னா, ஒரு ரூ. 46 சம்திங் வந்துட்டு வரும். அது இன்னைக்கு பிரிண்ட் ஆன பிரைஸுக்கு கீழ இருக்கு. ஓகே. ரூ. 61ல வந்துட்டு என்ட்ரி எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 90.50 வரும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த கேண்டில்லயே வந்துட்டு வந்துருது. எத்தன கேண்டில் எடுத்திருக்கு பாருங்க. இந்த ஒரு என்ட்ரி கேண்டில், அடுத்த ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில், அடுத்த 3 மினிட்ஸ் கேண்டில், அதுக்கு அடுத்த 3 மினிட்ஸ். அதாவது ஒரு 12 நிமிஷத்திலேயே ஒரு 50% ப்ராஃபிட் வந்துட்டு நம்ம எடுத்தாச்சு. இமிடியேட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, கில் ஸ்விட்ச வந்துட்டு ஆன் பண்ணிக்கணும். அது மட்டும் தான் நம்ம என்னதான் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாலும், கில் ஸ்விட்ச் தான் வந்துட்டு நம்மளோட ப்ராஃபிட்ட வந்துட்டு மெயின்டெயின் பண்ணும். ஓகே. அதேபோல வந்துட்டு நீங்க ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப பேர் வந்துட்டு ஆப்ஷன் ப்ராடக்ட் வந்துட்டு பை பண்ணியிருக்கேன். அதாவது வந்துட்டு என்னோட கோர்ஸ வந்துட்டு பை பை பண்ணியிருக்கீங்க. நீங்க இம்மீடியட்டா ஃபுல் கேப்பிட்டல வந்துட்டு டிப்ளாய் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணுங்க. ரைஸ் பண்ணுங்க. மார்க்கெட்ல நம்ம சஸ்டெயின் ஆகுறது தான் வந்துட்டு முக்கியம். ஓகே கைஸ். இப்போ எதுக்காக வந்துட்டு நான் பிரிண்ட் ஆன பிரைஸ்க்கு கீழ ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்டின்னா, இந்த பிரிண்ட் ஆன எதுக்காக வந்துட்டு நான் பிரிண்ட் ஆன பிரைஸ்க்கு கீழ வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்டின்னா, இந்த பிரிண்ட் ஆன பிரைஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது எல்லா ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர்ஸ்க்குமே தெரியும். அவங்க வந்துட்டு இந்த லோவுக்கு கீழ தான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு வச்சிருப்பாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பிரைஸ் எக்ஸ்பைரி டே, எக்ஸ்பைரி பிஃபோர் டேல மெல்ட் ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு ட்ரிகர் ஆயிட்டு மறுபடியும் வந்துட்டு மேல போகும்.
ஓகே கைஸ். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு எக்ஸ்பைரி இருந்தது. நான் நேத்தியோட வீடியோஸ்லயே வந்துட்டு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு பேங்க் நிஃப்டில பிரீமியம் வந்துட்டு ஜாஸ்தியாகும். ஏன் அப்டின்னா, யூசுவலா வந்துட்டு புதன்கிழமை தான் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. பட் வந்துட்டு இந்த நாளைக்கு லீவுன்றதுனால இன்னைக்கே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரின்றதுனால பிரீமியம் வந்துட்டு ஹையா இருக்கும். ஸோ, அதனால நான் வந்துட்டு மார்னிங் அந்த சார்ட்ட வந்துட்டு நான் பார்க்கவே இல்ல. 2வது ஃபேவரைட் ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஃபின் நிஃப்டி. ஓகே. இப்போ அதுக்கு அடுத்தது வி புதன்கிழமை மார்க்கெட் லீவு. வியாழக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ, அதுக்கான லெவல்ஸ் வந்துட்டு நம்ம இப்ப மார்க் பண்ணிறலாம். புதுசா வரவங்க நல்லா கவனமா பாருங்க. அதாவது ஆல்ரெடி வந்துட்டு பிரைஸ் ட்ரிகர் ஆயிருக்கு இல்லையா? அதெல்லாம் நான் வந்துட்டு டெலீட் பண்ணிடுறேன். இந்த நிஃப்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம லாஸ்ட் வீக் தான் வந்துட்டு பார்த்துருப்போம். நம்ம டெய்லி வந்துட்டு அந்தந்த ஸ்கிரிப்டுக்கு, அந்தந்த இண்டெக்ஸ்க்கு தகுந்த மாரி வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். அதனால தான் வந்துட்டு ப்ராபபிலிட்டியுமே வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு. இத மைண்ட்ல வந்துட்டு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க. இப்போ நான் ஒரு செல்லிங் கேண்டில் வந்துட்டு மார்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரைஸ் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு ட்ரேட் ஆயிறக்கூடாது. அதுதான் வந்துட்டு செல்லிங் கேண்டில். இங்க பாருங்க. அதாவது மேல வந்துட்டு விக் ஜாஸ்தி இருக்கணும். கீழ வந்துட்டு விக் கம்மியா இருக்கணும். இந்த கேண்டில் கண்டிப்பா வந்துட்டு ரெட் கேண்டிலா தான் வந்துட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு நான் ரெட் கலர்ல வந்துட்டு மார்க் பண்றேன். அதர்வைஸ் வந்துட்டு இப்போ கிரீன் கேண்டில்ல வந்துட்டு விக்கு மேல கம்மியா இருக்கு, கீழ இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மார்க் பண்ணிட்டே இருந்தோம்னா, நம்ம எல்லா கேண்டிலுமே வந்துட்டு உட்காந்து மார்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிறலாம். ஓகே. இந்த லெவல்ஸ் தான் வந்துட்டு செல்லிங்ல வந்துட்டு இருக்கு இன்னைக்கு. இப்போ பையிங்ல பாருங்க. இந்த கேண்டல்ல வந்துட்டு பாருங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு. கீழ வந்துட்டு விக் கம்மியா இருக்கு. மேல கூட இருக்கு. ஆனாலும் இது வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் தான். ஆனா நான் வந்துட்டு இத வந்துட்டு பையிங்கா வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டேன். ஓகே. இந்த கேண்டில் வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த கேண்டில் வந்துட்டு ஆல்ரெடி இன்னைக்கு ட்ரேட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். 54, 60. ஓகே. இன்னைக்கு ட்ரேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு அவ்வளோ நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ட் குடுத்து அந்த ட்ரேட வந்துட்டு அந்த கேண்டில வந்துட்டு மார்க் பண்ண வேணாம். நமக்கு வந்துட்டு ட்ரேட் கண்டிப்பா வரும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல அப்டின்னா அன்னைக்கு ட்ரேட் வரல அப்டின்னா, அன்னைக்கு ட்ரேட வந்துட்டு விட்டுறலாம். ஓகே. இங்க பாருங்க. இந்த கேப்ல இருந்து இந்த கேப் வரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு எந்த ஒரு லெவல்ஸுமே இல்ல. மேல வந்துட்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்டின்னா, ஒரு நாள் வந்துட்டு கேப் விட்டு வந்துட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. காந்தி ஜெயந்தின்றது இந்தியன் மார்க்கெட்ல மட்டும் தான் வந்துட்டு லீவு. மத்தபடி வந்துட்டு வேர்ல்டு வைட் மார்க்கெட்லாம் ரன் ஆகும். ஸோ அதனால அதெல்லாம் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு பிரைஸ் வந்துட்டு மார்னிங் ஓப்பன் ஆகுது. இந்த கேண்டில் வந்துட்டு இங்க பாருங்களேன். இந்த கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு பிரைஸ் மேலேயும் கீழயும் ஒரே மாதிரி இருக்கு அப்டின்னா, பக்கத்துல வந்துட்டு ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேல எடுத்து நீங்க அ மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இங்க பாருங்க. கீழ வந்துட்டு ரூ. 13.75 இருக்கு. அதே மேல பார்த்தோம் அப்டின்னா, ரூ. 13.95 20 காசா இருந்தாலும் சரி, நான் வந்துட்டு மார்க் பண்ணிப்பேன். ஏன் அப்டின்னா, அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு ட்ரேடு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் வந்துட்டு நான் எடுக்க போறேன். அதர்வைஸ் வந்துட்டு நான் ட்ரேட வந்துட்டு எடுக்க போறது கிடையாது. இந்த லெவல்ஸ்லாம் வந்துட்டு பாருங்க. இதுவே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்னைக்கே வந்துட்டு ட்ரேட் ஆயிருக்கு. இல்ல இந்த கேண்டில் வந்துட்டு ட்ரேட் ஆகல. ஸோ அதனால நான் அத அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் 15 மினிட்ஸ் எப்பயுமே வந்துட்டு நான் பிளாக் கலர் லைன்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்குவேன். லாஸ்ட் 15 மினிட்ஸ வந்துட்டு பேஸ் பண்ணி லாஸ்ட் வீக்கே வந்துட்டு நம்ம ரொம்ப ட்ரேட் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்துருப்போம். ஓகே கைஸ். இப்போ வந்துட்டு நிஃப்டி வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, சென்செக்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணணும். சென்செக்ஸ் வந்துட்டு ஏன் மார்க் பண்ணணும் அப்படின்னா, சென்செக்ஸ் வந்துட்டு சாரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்செக்ஸ் வந்துட்டு எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதனால வியாழக்கிழமை அன்னைக்கு காமா எஃபெக்ட் சென்செக்ஸ்லயுமே நல்லாயிருக்கும். நாளைக்கு மார்க்கெட் லீவா இருக்கிறதுனால நீங்க வியாழக்கிழமை ட்ரேட் பண்ணும்பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா மார்னிங் வந்துட்டு பிரீமியம் வந்துட்டு ஹையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம என்ட்ரி எடுக்கிற சைடு இந்த கேண்டில்ஸ்லாம் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க. கீழேயும் வந்துட்டு லெவல்ஸ் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. நான் எப்படி வந்துட்டு கேண்டில் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணணும், அதே போல் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிங்க. லாஸ்ட்டு 15 மினிட்ஸை வந்துட்டு நான் பிளாக் கலர் லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இன்னொரு டவுட் வரும். நம்ம எப்பயுமே வந்துட்டு ஃபின் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ வியாழக்கிழமை ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா, நான் வியாழக்கிழமை அன்னைக்கு ஃபின் நிஃப்டி ட்ரேடை அவாய்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் காரணம் நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் லீவ் தான். நார்மலாக எக்ஸ்பைரி ஆகிற ஸ்கிரிப்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் மார்னிங் வந்துட்டு நம்ம ஜாஸ்தி இருக்கும். அதனால் நான் வந்துட்டு ஃபின் நிஃப்டியை அவாய்ட் பண்ணிக்கிறேன்.
அதேபோல மார்னிங் வந்துட்டு ஒரு ட்ரேட வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, மறுபடியும் நான் சொல்றேன். கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு அன்னைக்கு டே ஃபுல்லா வந்துட்டு அடுத்த ட்ரேட எடுக்காம வந்துட்டு விட்டுடுங்க. ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.